ஒருத்தர் 20 வருஷம் அவர் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு. ஆனா அவர பார்த்த உடனே அவர அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு இருட்டா இருக்கு. அப்போ ஒரு போலீஸ் நைட் பேட்ரோல்ல இருக்காரு. அப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் ஒரு கடை வாசல் நிக்கிறாரு. அந்த இடமே இருட்டா இருக்கு. அங்க ஒருத்தர் நின்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் போய் கேட்கறாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு பேசியிருந்தோம். நம்ம 20 வருஷம் கழிச்சு இங்க வரணும், இதே நாள் இதே டைமுக்கு வரணும்னு பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னாரு. 20 வருஷமா நீங்க உங்களுக்கு எந்த கான்டாக்டுமே இல்லையா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா எதுவுமே இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வரேன், என் ஃப்ரெண்ட் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வராரு. 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து வரும்போது தான் அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட்ல அவரோட ஃபேஸ் தெரியுது. அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் சொல்றாரு, நீங்க என் ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல தான். ஆனா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உங்க ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு நோட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார்ல, அதுதான் இவரோட ஃப்ரெண்டு. இருட்டுல இருந்ததுனால இவருக்கு அவரோட ஃபேஸ் தெரியல. அந்த நோட்ல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் இவரை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு. ஒரு பக்கம் லாயல்ட்டி, இன்னொரு பக்கம் டியூட்டி. இது ரெண்டுத்துல எது இம்பார்ட்டன்ட்?